ராஜீவ்காந்தி அச்சம் படுற மாதிரி ஒரு பதட்டத்தை உருவாக்குறீங்க. மத்திய அரசு வந்து வேறு திசை நோக்கி பயணிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பதட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க எப்போதும் அப்படின்னு வரதராஜன் சொல்கிறார். மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஸ்யாம் சார் சொன்னதுதான், அந்த 3 மீன் கதை மாதிரி தான். வந்த பின்னாடி வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி மாதிரி உட்காந்துருக்க முடியாது. வேறு வழி இல்லைங்க, நீட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் கலைஞர் வாங்கி கொடுத்த விதிவிலக்கை, அம்மையார் சில ஜெயலலிதா அவர்கள் வாங்கி கொடுத்த விதிவிலக்கை எங்களால் தடுக்க முடியலைங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுங்க அப்படின்னு அவசர கோலத்தில் எங்களால் அமைதியாக இருக்க முடியாது. இப்போ வருமுன் காப்போம் என்பதுதான் சரியாக இருக்குது. ஏன் வருமுன் காப்போம்னா, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 82 மிக தெளிவாக 2026 டிஸ்கஸ் பண்ணப்படணுது. எதை வச்சு டிஸ்கஸ் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி எது ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கணக்கெடுப்பு இருக்கோ அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கிறாங்க. அப்போ இப்போ பேசாட்டா எப்பவும் பேச முடியாது. ஒருவேளை 2026 மார்ச்சில் இந்த பிரச்சனையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பேசினா, இதே மரியாதைக்கு தங்க வரதராஜனும் பாஜகவுடைய அண்ணாமலையும் எலெக்ஷனுக்காக திமுக பேசுதுன்னு சொல்லுவாங்க. இந்த டிபேட்டை இத்தனைலாம் லேசாக அமைதியாக இருந்துட்டு, ராஜீவ்காந்தி சார் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் கேள்வி கேட்பீங்க, எலெக்ஷனுக்காக பேசுகிறீங்களா சார்னு. இது இன்னொன்று இப்போ பேசப்பட்ட பிரச்சனை இல்லை, கேள்வியும் நானே பதிலும் நானே. அதாவது கடந்த கால அனுபவங்கள் அப்படி தான் இருக்குது. இன்னொன்று இது இப்போ பேசப்பட்டதில்லை. 6 மாதத்துக்கு முன்பாகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அவங்க தான் ஒரு கமிட்டி அமைப்பாங்க. அந்த கமிட்டி வந்து ப்ரோரேட்டா அடிப்படையில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. அந்த கமிட்டியில எல்லாரும் அங்கம் வகிப்பாங்க. எவ்வளவு நியாயவான்கள். புதிய கல்விக் கொள்கையும் ஒன்று அமைச்சிங்க, எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட். ஒன்றிய அரசும் மாநில அரசும் பேசியோ இல்லை வந்து இதுவரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் நடத்துவது மாநில அரசு, அப்படி நிலை இருக்கிற போது நான் கிராண்ட் கமிஷன் முடிச்சு தான் வச்சுருக்கேன், மானியம் மட்டும் தான் கொடுப்பேன்னு அரசாங்க சட்டம் சொன்னதை எந்த மாநில அரசையும் கேட்காமல், கல்வியாளர்கள் இல்லாமல் கஸ்தூரி ரங்கன்னு ஒருத்தரை கொண்டு வந்து 19 ஆர்எஸ்எஸ்காரங்களை வச்சுட்டு ஒரு புதிய கல்விக் கொள்கை தயாரிச்சிட்டாங்க, நீ ஏற்றுக்குங்கன்னு நியாயபூர்வமாக ஜனநாயகபூர்வமாக நடந்துக்கிட்ட மோடிட்ட, பூச்சாண்டி ஆட்கிட்ட மோடிட்ட, ஐயா சாமி வருவார், 19 ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுப்பாரு, அதில் 19 ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொடுப்பாரு, அதில் அண்ணாமலை போன்றவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்க முடியாது. காரணம், இது எங்களுடைய மாநில சுயாட்சி மட்டுமல்ல, இந்தியாவுடைய நலன் சார்ந்தது. இது தமிழ்நாடு மட்டும் பேசலை. அது எத்தனை மரியாதைக்குரிய சியாம் மிக தெளிவாக சொன்னாங்க. இன்றைக்கி இமாச்சல பிரதேசம் பேசியிருக்கு, ஏன் அந்த உத்தரகாண்ட் பேசியிருக்கு, பஞ்சாப் பேசுகிறது, பாஜக ஆளுகிற வடகிழக்கு மாநிலங்கள் பேசுகிறது. 5 ஹார்ட் ஹிந்தி ஸ்பீக்கிங் மக்கள் தொகை அதிகமாக இருக்க அந்த ஸ்டேட்டுகளை தவிர மற்ற எல்லாருமே பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? எங்கள் நோக்கம் என்னென்னா, முதல்ல இந்த ஆர்டிகல் 82 முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம் இலக்கு தான். வேறு இங்கே அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி என்று பேசுகிறது. ஆர்டிகல் 82 என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. ஏன் எதிரானதுன்னா, மக்களுடைய அடிப்படை தேவையான மருத்துவம், கல்வி, சாலை வசதி, மின்சார வசதி சகலத்தையும் செய்து ஊராட்சி பிரதிநிதிகள். இந்த ஊராட்சி பிரதிநிதிக்கான சட்டங்களை செய்வதும், அவர்களுக்கான பணத்தை பிரித்து கொடுப்பதும், நிர்வாகம் செய்வதும் சட்டம் ஏற்றுகிற சட்டமன்றங்கள். அங்கே தான் பிரதிநிதிகள் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமே ஒழிய, 145 கோடி மக்கள் அதிகமாகிட்டாங்க அதனால் ஒரு 1000 எம்பி கூட்டிக்கிறவங்க, நாளைக்கு 200 கோடி வந்துடுவாங்க, ஒரு 300 எம்பியை கூட்டி 1300 வாக்கிறவங்க கதை தேவையற்ற கதை. ஏனென்றால் இந்திய அரசு என்பது, ஒன்றிய அரசு என்பது இராணுவத்தை நிர்வகிக்கிற, நாணயத்தை அச்சடிக்கிற, இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாத்துக்கும் பெரிய சாமியாக இருக்கக்கூடிய, உங்கள் சாமி என் சாமி பெரிய சாமி சண்டையை விட பெரிய சாமி இந்த அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற, திருத்துகிற வாய்ப்பு இருக்கக்கூடிய, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய இருக்க அங்க வைக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதியாகத்தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு 5%, மணிப்பூருக்கு 5% இருக்கணும், திரிபுராவுக்கு 5% இருக்கணும், மகாராஷ்டிரத்துக்கு அதான் இருக்கணும், யூபிக்கு அப்படி தான் இருக்கணும். அதுதான் உண்மையான கூட்டாட்சியாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வசதிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இந்த இந்தியாவுடைய ஆட்சி மொழி 7.2% அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அதை இப்ப செய்தால் பரவாயில்லையா? அப்ப நம்ம இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம்ல. நம்ம மனப்பான்மை இருக்குன்னு நாங்க சொல்றோம். அதுவே நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா 14.75 விழுக்காடு வச்சிருக்கீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு. பீகாருக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னா 7.36 விழுக்காடு வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு 7.18 விழுக்காடு இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வருது. என்ன கான்ட்ரவர்சினா, இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜா ஹிந்தி அறிவிக்கணும்னு உத்தரப்பிரதேசம் சொல்லுது. தமிழ்நாடு இல்லை இல்லைங்க, அது எப்படிங்க, நீ ஹிந்தி மட்டுமா நேஷனல் லாங்குவேஜாக இருக்குது, அட்டவணை மொழிகள் எல்லா மொழியும் அறிவிக்குங்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் அதிக பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கோம், நாங்கள் தான் ரொம்ப இருக்கோம். ஏன்னா ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 14 விழுக்காடு இருக்கும். 14 விழுக்காடு சொல்கிற நாங்கள் சொல்கிறத கேட்பீங்களா, இல்லை வெறும் 7 விழுக்காடு சொல்கிற தமிழ்நாடு சொல்கிறத கேட்பீங்கன்னு கேட்டால், சட்டப்படி எது நியாயம்னா, தார்மீகப்படி எது நியாயம்னா, சார் 14 பேர் இருக்கான் சார், அவன் 100க்கு 14 பேர் சார். இன்னும் இந்த பக்கத்தில் மகாராஷ்டிரா சேர்த்துக்கிட்டா, யூபியை சேர்த்துக்கிட்டா, மாப்பியை சேர்த்துக்கிட்டா, பீகாரை சேர்த்துக்கிட்டா அவனா 51% வந்துடுறான் சார். அதான் சார் நியாயம்னு பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் அந்த வாதம் பிழையான வாதம் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட, பல்வேறு மொழி பேசுகிற, பல்வேறு கல்ச்சுரல்ஸ்
பல்வேறு லிங்குவிஸ்டிக்ஸ், பல்வேறு ரிலீஜியன்ஸ், பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் வாழ்கிற நாட்டில் 14 விழுக்காடு யூபிக்கு, 10 விழுக்காடு பீகாருக்கும், மாப்பிக்கு 10 விழுக்காடுனா 5 ஸ்டேட் மட்டுமே நாளைக்கு ஆளுகளே வரும். அப்போ வரியை பிரிக்கிற போது குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொன்னதை இன்னைக்கு கூட்டத்தில் கணக்கில் கொள்ளப்பட்டதா? அனைத்து கட்சி கொல்லப்பட முடியாது. என்ன குறையாதுன்னு சொல்லல. அவங்க சொல்றது தமிழ்நாட்டுக்கு குறையாதுங்க சார். நீங்க 39 இருக்குங்க சார், அப்படியே இருங்க சார். என்ன சார் சின்ன கோடு தமிழ்நாடு, பக்கத்தில் பீகார் பாவம் சார். 71 மக்கள் தொகை பாருங்க சார், அவ்வளோ மக்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் சொன்னதான், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய மக்களுடைய நேரடியாக அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் சட்டம் செய்கிற லெஜிட்டிமேட்ஸ், அவங்க சட்டம் செய்கிறவங்க. நீதிபதிகள் இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் எண்ணிக்கை 36 32 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 கோடி மக்கள் தொகை ஆகிட்டாங்க. நீங்கள் ஒரு 200 நீதிபதி ஆக்கலாமா? ஆக்க முடியாது. அப்படி ஏன்னா நீதிமன்றங்கள் எப்படியோ அது மாதிரி தான் பாராளுமன்றம் இயங்கப்பட வேண்டும். எங்கள் நோக்கம் என்பது தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு இந்த 7.18 அப்படியே இருக்கணும். 7.18 நீங்கள் 1000 எம்பி ஆனாலும் 7.18 எங்களுக்கு வைங்க. இந்த என்னுடைய இன்னும் சொல்ல போனால் இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு 14 விழுக்காடு என்பதே மிக அபத்தமானது. இந்த 7.8 யூபிக்கு கொடுங்க, மணிப்பூருக்கும் தயவு செய்து 7.8 கொடுங்க. அதனால தான் வாய்ஸ்லெஸ் ஸ்டேட்டா திரிபுராவும் மணிப்பூரியும் நாகாலாந்து வாய்ஸ்லெஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு எதுக்காக நீ வடகிழக்கு மாநிலங்கள் கொடுத்து ஒரு எம்பி வருவாருங்க, ஓட்டு போடுவாரு, போனால் போயிட்டு போதுங்க. ஆனால் 40 எம்பி போனால் இல்லைங்க தீர்மானம். அதாவது இந்த எடுக்கப்படும் பொழுதே இதோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும், நம்மளுடைய குரல்கள் ஒடுக்கப்படும், நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்படும் அப்படிங்கறதான் அவங்க நீங்க பயத்தை ஏற்படுத்துறீங்க, அச்சத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு பாஜகவின் மாநில தலைவரும் வரதராஜன் சொல்றாங்க. அரசியல் சட்டத்தில் 82 என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து 72 டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. டிஸ்கஷன் வரும்போது அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான், அன்னைக்கு ஈவன் பாஜக உட்பட பல்வேறு கட்சிகள் பேசினாங்க, இல்லைங்க இது அப்படியே கன்டினியூ பண்ணாங்க. அன்னைக்கு பேசுனால தான் கன்னிவாச்சு. 2001 இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்கு வாஜ்பாய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முத்தமிழ் கலைஞர் வைத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நிறுத்தி வச்சார். அன்னைக்கு நாங்கள் பேசாமல் இருந்தா, நாங்கள் அமைதியாக இருந்தா இன்னைக்கு என்ன இருக்கு? யூபியுடைய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு 80 இருக்குல்ல, அது 120 வந்திருக்கு. 120ஆகவும் நாங்கள் 39 இருந்தால் என்ன வந்திருக்கும்னா, இன்னைக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் எதுன்னு வரும்போது, நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தி மேண்டட்ரியா இல்லையான்னு வருகிற போதும், நீதிமன்றங்களில் ஹிந்தி வேணுமா வேணாங்க வருகிற போதும், அனைவரும் அச்சராக சட்டம் சரியா தப்பான பாராமட வாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டால் டிஸ்கஷன் வருகிற போது யூபிக்கு தாங்க எல்லாம் முன்னுரிமை. இப்போவே எப்படி இருக்குன்னா, வடிவேல் சொல்கிற மாதிரி டெல்லியிலேருந்து கையை வச்சா பக்கத்தில் யூபி பீகார் இருக்கனால எல்லா நிதியும் அங்கே போகுது. ஏன்னா 80 எம்பிங்க பக்கத்தில் பீகார் 40 எம்பிங்க, இந்த 120 வந்துட்டா போதுங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துலான்னு மோடியுடைய பார்வை எல்லாமே யூபி மீது பீகார் மீது மாப்பி மீது. பட்ஜெட்ல தொடங்கி நிதி ஒதுக்கீடு வரைக்கும் இதோடைய பாதிப்பு நீட்சி இருக்குன்னு பார்க்கறீங்களா? அனைத்திலும் இருக்கு. நிதி ஒதுக்கீடு மட்டுமல்ல, பேச்சு உட்பட நீ வந்து ஹிந்தி ஹாட்லாண்டுக்கு போயிட்டு நீ இங்கிலீஷ் படிக்காதேன்னு மோடி பேசுறாருன்னா, அந்த பேச்சு உட்பட ஹிந்தி ஹாட்லாண்டுக்கு போயிட்டு இந்த சனாதனம் சரிதான் பேசுறாருன்னா, அந்த பைத்துல நம்பிக்கை மக்கள் இருக்காங்க. அந்த ஹிந்தி ஹாட்லாண்டுக்கு போயிட்டு இந்தியாவே வழிநடத்த யூபி தான் ஒரு பொய்யா பேசுறாருன்னா, அந்த ஒரு அரசியல்வாதியா எங்கே ஓட்டு எங்கே இருக்கோ அப்படிதான் பேசுகிற மனநிலை வரும். நீங்கள் தமிழ்நாடு அதுக்கு மாற எப்படி நடந்துச்சுன்னா, கோயம்புத்தூரில் 10 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வாக்களித்தோருக்கும் வாக்களிக்காதவருக்கான அந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு சென்னையில் அண்ணா நூலகம் இருக்க மாதிரி அங்கே ஒரு கலைஞர் நூலகம் வருன்னு சொன்னார். சென்னையில் மெட்ரோ ரயில் வர மாதிரி அங்கே ஒரு மெட்ரோ ரயில் கொண்டு திட்டம் வரங்கிறாரு. அப்போ இப்படி பார்க்குற மனப்பான்மை வந்து மோடி அரசுக்கு இல்லை. கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையே சொல்கிறோம். சட்டங்களில் பல்வேறு தீர்மானங்களை சொன்னாலும் திமுக சொல்லுதா அதிமுக சொல்லுதா, தமிழ்நாடுடைய பாஜக தலைவர் அக்கா மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை இன்னாத்தில் அண்ணாமலை சொல்றாரா என்று பார்ப்போம். தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக சொன்னால் கூட மோடி காது கொடுத்து கேட்பதல்ல. எங்கள் பயம் என்ன, தமிழ்நாடுனாவே மாட்டாந்தாய் மனப்பான்மையை பார்க்குற மோடி இருக்கிற போது, மோடிங்கிற பூச்சாண்டி இருக்கிற போது வேற வழி இல்லை. விமர்சனம் தானே, அதீதம் இல்லை. அதை கதை சொல்லி பூச்சாண்டி வச்சுக்கீங்களா? ஐயா சொன்னார்ல, அந்த ஒப்பீடு அண்ணன் தங்க வரலாறு பூச்சாண்டி வர்றாரு கிராமத்து சொல்லவடைங்கிறனால ஐயா பூச்சாண்டி மோடின்னு வச்சுக்குவோம். அவர் ரொம்ப அந்த பூச்சாண்டி நல்ல பூச்சாண்டியா கெட்ட பூச்சாண்டியான்னு காரணம் தீர்மானிக்கட்டும். சரிங்களா? நாங்கள் சொல்லுவது இன்னைக்கு இருக்கிற பிரதிநிதித்துவத்தை குறைந்தபட்சம் 543 அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இறுதி இலக்காக இந்த 82ங்கிற மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினரை தீர்மானிக்கிற விதி என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு 5 விழுக்காடு என்றால் யூபிக்கு 5 விழுக்காடு, யூபிக்கு 5 விழுக்காடு என்றால் மாநிலங்களாக பிரிந்திருக்கிற திரிபுராவுக்கும் அதுதான், நாகாலாந்துக்கு அதுதான், ஏன் இன்னும் சொல்ல போனால் மாநில அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு அதுதான் உண்மையான ஜனநாயகமாகவும் உண்மையான தேசிய இனங்கள் சேர்ந்து நாட்டை ஆளுவதாக இருக்க முடியும். வரதராஜன், நீங்க குறுக்கிட்டீங்க. ஆனா ஒரு கேள்வி அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்களுக்கு மட்டும் போராடல, எல்லாருக்கும் சமமா, மணிப்பூருக்கும் அதுதான், உத்தரப்பிரதேசத்துக்கும் அதுதான் சமமா தானே கேட்கிறோம் அப்படின்றார். ஒரு அக்கறை அதெல்லாம் பத்தி கவலைப்படாத சார். சொன்னாரு ஊபி சனாதனத்துல போய் ஊபியில மட்டும் பேசணும்,
தமிழ்நாட்டு சனாதனத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சனாதனத்தை அதனால வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்றது சனாதனம் வந்து ஊப்பில மட்டும் பேசல, இங்கே பேசுறோம். நான் என்ன பேசுங்கண்ணே, சொல்றேன், அது உறுதியா பேசலாண்ணே. போகாத ஊருக்கு வழி சொல்றீங்க. அதே போல நீங்களா ஒரு ரோடு மேப் போடுறீங்க, நீங்களா கட்டமைப்பீங்க. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம்? இல்ல இல்ல இந்த ரோடு மேப் ஒரே குறுக்கீடு அண்ணே. வரதராஜனே முழுக்க வரதராஜனே தெளிவா வரதராஜனே வரதராஜனே ஒண்ணே உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். அது இல்ல அண்ணா ஒண்ணே இந்த ரோடு மேப் சொல்றீங்களே. நான் என்ன சொல்றேன், இல்ல அண்ணா ஒண்ணே ரோடு மேப் சொல்றீங்களே. நான் வாய்ப்பு இருந்தா நீங்க அதை வாசிங்க. ஆர்டிகல் 82 என்கிட்ட இருக்குது. 82ல 2026ங்கிற வார்த்தை இருக்கா இல்லையானே அண்ணா ப்ளீஸ் ரோடு மேப் 84 ஆர்டிகல் 84 உடைய அமெண்ட்மென்ட் பாருங்க. திருப்பி சொன்ன பிறகு 2026 வார்த்தை இருக்கா இல்லையா? இல்ல 2026 வார்த்தை 2026 வார்த்தை இருக்கா இல்லையா? 84 அமெண்ட்மென்ட் இல்ல அண்ணா 2026 வார்த்தை இருக்கா இல்லையா அண்ணா? அண்ணா நான் கேட்பது இருக்கா இல்லையா? 84ல அந்த அமெண்ட்மென்ட் கொண்டு வந்த பிறகு இதை பத்தி அச்சப்பட வேண்டியது இல்ல நான் கேட்பது 2026ல அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? 2026க்கு 50 வருஷமா இருக்கு, ஒரு வருஷம் கூட இல்ல சார். இன்னும் எத்தனை 8 மாசம் இருக்கு. சொல்ல போனா முழுமையா 10 மாசம் வச்சுக்கோங்க. 10ல 9 மாசம் தான் இருக்கு. இல்ல இருக்கா இல்லையா சொல்லுங்க. ரோட் மேப் நான் கேட்கிறது 2026 மீண்டும் சொல்லிட்டோம், சென்சஸ் எடுக்கப்படும். அப்ப நாங்க இப்ப பேசுறோம். அததான் சார் அதை சொல்றாரு அவரு. எவ்வளவு அக்கறை அது போலீஸ் மக்கள் தொகை பேசுவோம் பேசலாம் பேச மாட்டீங்க. அந்த திருத்தத்தை பத்தி பேசலாம். எடுக்க முடியாது. இன்னொன்னு உங்க திமுக பேசுவோம். அண்ணா ஒண்ணே தோல்வி கண்ட அரசு ராஜீவ்காந்தி, நீங்க தோல்வி கண்ட அரசாங்கம் 2001 மக்களை சந்திக்க உங்களுக்கு வேற எந்த விதமான இதுல தோல்விக்கு என்ன சார் இருக்கு? ஒரு அடுத்த ஜெயிச்ச கட்சி நான் உங்க மாதிரி பள்ளப்பட்டி தொகுதியில அரவக்குறிச்சியில பள்ளப்பட்டியில பூத் நம்பர் 272ல ஒத்த ஓட்டு வாங்கல, நாங்க ஜெயிச்சிருக்கோம். சார் அதெல்லாம் நீங்க வந்து பாருங்க சார், அதான் பொறுங்க. அதான் எல்லாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு சார் நான் கேட்பது நாங்க தோக்கல ஜெயிச்சு பொறுங்க சார். ராஜீவ்காந்தி எனக்கு இருமாப்புல இருக்க கூடாது. இருமாப்புல உள்ளவங்க எல்லாம் இருங்க